ஹாய், ஐம் ருஷானி. ஓகே, நான் பயன்படுத்துற பால்மா, அதாவது இந்த தேற்றான் விதியால் செய்யப்பட்ட எபிக்ஸோராட இந்த இங்கிலி மில்க் தான் நான் வந்து காலையில மார்னிங் எலும்பினதா இருக்கலாம், ஈவினிங் டைம்ல டெய்லி பயன்படுத்துற பால்மா. ஓகே, இதை வந்து பயன்படுத்துறதால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றத நான் உங்களோட இதை யூஸ் பண்ணிக்கொண்டே ஷேர் பண்ண போறேன். சரி, இது நான் உண்மையிலே பயன்படுத்துற முறையுமே சரியான சிம்பிள். நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு பால் மாவு இதுல நீங்க ஆட் பண்ணி கொள்ளலாம். இதுக்கு நீங்க சுகரோ தேயிலை சாயமோ இந்த மாதிரி எல்லாம் போட தேவையில்லை. சரியா, உங்களுக்கு அளவு நீங்க எடுத்துட்டு சுடுதண்ணிய நமக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு ஓகே. இங்கினி தேற்றான் விதியால் செய்யப்பட்ட இந்த காஃபி, இங்கினி காஃபி வந்து ரெடி ஆயிடும். சோ நாங்க இத வந்து யூஸ் பண்ணலாம். சரியா, ஓகே. இந்த இங்கினி மில்க குடிக்கிறதால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு வந்து ரெண்டு செமிபாடு வந்து எனக்கு நல்லாவே நடக்குது. முக்கியமா அல்சர் பிரச்சனை எனக்கு வந்து சில டைம்ல சாப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வயிறு எரியுறது, ஒரு மாதிரி ஏவர வாருது, இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் முதல் இருந்தது. ஆனா இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு பிறகு எனக்கு கேஸ்ட்ரிக், அதாவது அல்சர் பிரச்சனை வந்து இப்ப எனக்கு ஃபுல்லாவே இல்லை. அதோட எனக்கு ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன வயசுல இருந்தே ஒரு பிரச்சனை வந்து கன்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தது. இப்ப இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு பிறகு எனக்கு எவ்ரிடே மார்னிங்ல வந்து டாய்லெட் போறதா இருக்கலாம், எந்த விதமான இஷ்யூ இல்லை. வந்து கஷ்டப்பட்டு போறதெல்லாம் இருக்கும். இப்ப அந்த மாதிரி இல்ல. சோ அந்த கன்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் பிரச்சனைக்கு வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. இதை தாண்டி எப்பயுமே வந்து எனக்கு ஒரு எனர்ஜியான ஃபீல் ஒன்று இருக்குது. சோ இதுல வந்து நீங்க யூஸ் பண்றதால உங்களுக்கு உங்களோட முழு உடலுமே வந்து பாதுகாக்கப்படுது. உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமா வாழணும் நினைக்கிற ஆட்களுக்கான ஒரு பெஸ்டான தெரிவு இந்த இங்கினி தேற்றான் விதியால் செய்யப்பட்ட பால்மா. ஆரோக்கியத்திற்கான தெரிவு இந்த தேற்றான் விதியால் செய்யப்பட்ட பால்மா. நீங்க என்ன பால்மா யூஸ் பண்றீங்க, அது உங்களோட உடலுக்கு ஆரோக்கியமானதா, உங்களுக்கு என்ன நன்மை செய்யுது, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ.